வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்வாங்க, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிம்பாங்க சார். மழலை செல்வம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆனா ஒரு சில பேருக்கு இதுவே சாபமாகவும் மாறிடுது. புத்திர தோஷம் எதனால வருது சார்? அதன் காரணம் என்ன? இதற்கு தீர்வும் உண்டா? அதாவதுமா, புத்திர தோஷம் எதனால வருது அப்படின்னாலும் தோஷமும் அங்கேயே களையப்பட்டிருக்கிறது, தீர்வும் அங்கே இருந்தால் மட்டுமே தீர்வுமா. அப்படி பார்க்கையில நீங்க புத்திர தோஷம் சொல்லும் பொழுது, கடந்த ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை அலுவலகத்துல ஒரு தாய் தகப்பன் தன் மகனுடைய ஜாதகத்தை எடுத்து வந்தார்கள். அந்த மகனுக்கு ஒரு 6 வயது ஒரு குழந்தை தான் வைத்துக் கொள்ளுங்களேன். 6 வயது பையன், பள்ளியில படிக்கிறான். அப்போ 2 பேர் ஜாதகத்தையும், தாய் ஜாதகம் தகப்பன் ஜாதகத்தையும் பார்க்கிறேன். பார்த்தெடுப்பில் இந்த ஜாதகத்தை பார்க்கிறேன், நல்ல அருமையான புத்திர சௌபாக்கியம் பெற்று இந்த தகப்பன் ஜாதகத்துல நல்ல சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பது விதிப்பயன். ஆனால் அதே தாய் ஜாதகத்தை பார்க்கிறேன், எப்படி இவர்களுக்கு இவ்வளவு உன்னதமான அமைப்பு அப்படியே ஆப்போசிட்டா அமைஞ்சிருந்ததுமா. புத்திர தோஷமும் இங்கே அமரப்பட்டிருந்தது. 2 பேர் ஜாதகத்தையும் அந்த புத்திர ரீதியான உயர்வு, இங்க தாழ்வு. அதுதான் மேட்சிங்ல தவறான ஒரு சூட் இருந்தாலும் விதிப்பயன் எதுவோ, உள்வினை என்பது உருத்து வந்து ஊட்டும் என்பதை போல இங்கே ஒரு சில மிஸ்டேக் அந்த இடத்துல இருக்கிறனால தான் இணைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இவர்களுக்கு கிட்டத்தட்ட 8 வருடம் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. பிறந்த செல்வந்தருடைய வீடு தான் இந்த வீடு. பல நூற்றுக்கணக்கான கோடிக்கு அதிபதிகள் தான். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளை குழந்தை இல்லைன்னு சொல்லி தவம் இருந்து பிறந்த குழந்தை. அந்த குழந்தையினுடைய அந்த தாய் ஜாதகத்தை பார்க்கிற அம்மா, குழந்தை கிடைக்கலேங்கிறது ஒரு வருத்தம் ஒரு காலத்துல இருந்தது. கிடைச்சு அதனால பலவிதமான துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி இருக்கணும், இதுதான் உண்மை அப்படின்னதுக்கு அந்த தாய் சொல்லுகிறார்கள், ஐயா நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எத்தனையோ நான் துன்பத்தை இந்த பையனால நான் அடைஞ்சிருக்கேன். ஒரே நீ தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், அந்த குழந்தை காப்பியோ ஒரு டீயோ வேலைக்காரங்க கொடுக்குறான்னு வச்சுக்கலாம், சுட சுட இருந்ததுன்னு அப்படியே கொண்டு வந்து பெட்ல மேலே அவங்க அம்மா மேலே ஊற்றிடுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான், தாய் மேல ஏதாவது ஒரு வெறுப்பு, ஆனா நல்லா பார்த்துக்கக்கூடிய தாய் சுடுதண்ணியை கொதிக்க வச்சுமா பெட்ல படுக்கும்போது முகத்திலேயே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதனால வேதனை, பலவிதமான வேதனை அடைஞ்சுதான் அந்த தாய் சொல்றாங்க. ஆனால் தகப்பன் மேல் அலாதி பிரியும், 1% கூட தகப்பனுடைய நெஞ்சிலையும் மார்லையும் படுத்து உறங்கக்கூடிய குழந்தை. அப்போ இந்த ஜாதகத்துல பாருங்கள் விதி பயன் எப்படி இருக்கிறது. அதான் புத்திர தோஷம் என்பது ஒரு புறம், புத்திர ரீதியான கிடைத்தும் அவர்களால் துன்பம். அப்போ ஒரு மிதுன லக்னம் அந்த பெண் பிறந்திருந்தது. மிதுன லக்னத்திற்கு அந்த குரு சுக்கிரன் புதன் பிளஸ் ராகுவும் அந்த இடத்துல டச் ஆகியிருந்தது. பார்த்தோம்னா அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்றுதான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். இந்த மிதுன லக்னத்திற்கு யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அந்த மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடம் எதுவாக வரும்னா துலாமனையாக வரும். அந்த துலாஸ்தானத்திற்கு வந்து சுக்கிரனே அஷ்டமாதிபதியாக வருவார். அந்த ஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்தை கை வைத்து பார்த்தால் துலாத்திற்கு ரிஷபம் ஒரு அஷ்டமாதிபதியாகவும், அதே புத்திரஸ்தானத்திற்கு 6 கூடிய சத்ரு ரோகருணாதிபதி யார் என்று பார்த்தால் இந்த குரு, 12 கூடிய அயன சயன போகஸ்தானாதிபதி யாருன்னா புதன். அப்போ 5ஆம் இடத்திற்கு 6, 8, 12 சகிதம் பெற்று எரியின் நெருப்பில் அங்களை பெட்ரோலை ஊற்றுவதை போல அங்க அடிஷனலாக ராகுவும் டச் ஆயிருந்தது. அப்போ இவர்களுக்கு கிடைக்கலங்கிறது ஒரு வகை, கிடைச்சதுனால பல வகையான துன்பங்களும் இன்னல்களும் இந்த குழந்தையால இன்னைக்குன்னு மட்டும் கிடையாதுமா, அந்திம காலம் வரையில இந்த குழந்தையால இந்த தாய்க்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. தாயை சுத்தமா வெறுக்கிறார். அப்ப இது என்ன காரணம்னா ஊழ்வினை என்பது உருத்து வந்து ஊட்டுமாம். இதுக்கு ஒரு சின்ன தீர்வாக அந்த குழந்தைய போர்டிங் ஸ்கூல்லயோ இல்ல கொஞ்சம் பிரிச்சு வச்சாக்க பிரச்சனை தீருமா? நிச்சயமா. அவங்களுக்கு இருக்கிறது பலாயிரம் செல்வங்கள் இருக்கிறது, ஒரே ஒரு மழலை செல்வங்கள் தான். இதைத்தான் பிரிச்சு வைக்கலாமேன்னு கேட்டதுக்கு அந்த தாய் சொல்லுகிற வார்த்தை பாசமும் நேசமும் ஊட்டியிருக்காங்க. பாத்தீங்களா, பாம்பு கூட அழகா தான் இருக்கு, உள்ள என்ன நெஞ்சிருக்கு. இந்த குழந்தையினுடைய அம்சம் இந்த தாயை பாதிக்க வேண்டும் என்பது விதி. அந்த தாய் ஜாதகத்துல மனதளவுல இருதய அளவுல அவங்களுக்கு பாதித்து அந்த துன்புற வேண்டும் என்பது நடைமுறையிலும் அவர்களுக்கு பாருங்கள். குரு திசையில் சுக்கிர புத்தி இல்லது சுக்கிர திசையில் குரு புத்தி, இந்த 2 புத்திகள் வந்தால் இவர்கள் மரணத்தினுடைய விளிம்புக்கே சென்று வருவர்களை நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் எழுதப்பட்ட விதி, இங்கேயே விதி பயன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்பதான் சொல்யூஷன்? இப்ப குரு திசை அப்படின்ற போது குரு திசை முழுவதும் அவர்களுக்கு மைனஸ் ஆதாம இருக்கும். அதற்கு அடுத்தது பாருங்களேன், சனி திசை வரும்போது படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல குரு புத்தியோ அந்த இடத்துல சுக்கிர புத்தியோ வருங்காலத்துல இவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் நிகழ்றதை நம்ம பார்க்கலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யம், அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க?
வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? குளித்தலை லட்சுமி பேசுறேன். லட்சுமிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்குறேம்மா. ஓகேமா, அவருடைய பெயர்? ராஜேஷ் பொன்னுரங்கம். ராசி மற்றும் நட்சத்திரம்? மிதுன ராசி, மேச லக்னம், திருவாதிரை நட்சத்திரமா. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அவரு பக்கத்துல இல்லம்மா, எட்டி இருக்கிறாரு, எப்ப வருவாரு? ஓகே, சரி, அதற்கான விடைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். மேஷ லக்னம்னு சொல்லியிருக்கீங்க. ராசி வந்து திருவாதிரை நட்சத்திரம், ராசி வந்து மிதுன ராசி. அவர் அருகாமையில் இல்ல, என் மகன் போனவர் எப்ப வீடு திரும்புவார்னு கேக்குறீங்க. பொதுவா இந்த லக்னத்திற்கு, மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல அந்தணன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு என்பதை சொல்வதை போல, இந்த மேஷ லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருகிற அந்த குரு ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் லக்னத்திற்கு 9ஆம் இடம், அதாவது 9 குடைய அதிபதி 8ஆம் இடத்தில் வருகிற ஆகஸ்ட் மாதம் பாருங்களேன், மறைந்து 8ல மறந்து ராசிக்கு 6ல வந்து 2ஆம் இடம் குடும்பம் தன ஸ்தானத்தை பார்வையிடுவதனால சென்ற மகன் வீடு திரும்புவதற்கு உண்டான ஐஸ்வர்யமான பாக்கியம், குடும்பஸ்தானத்தை இந்த பொண்ணுவன் பார்வையிடுவதனால் நிச்சயமாக குழந்தை திரும்புவாருமா. அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? முகம் பார்த்த உடனேயே நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, இல்ல ஜாதகத்தை பார்த்து பார்த்து செய்யற திருமணமா இருந்தாலும் சரி, அது வந்து கொஞ்சம் காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்பமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கசந்து போகுது. இதற்கான காரணம் என்ன சார்? இதற்காகத்தான் நம்ம பிறக்கும் பொழுது விதிக்கப்பட்ட விதின்னு நான் நிகழ்ச்சி தொகுப்புல அடிக்கடி சொல்வதை போல, ஒரு தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு அன்பர் தன்னுடைய மகள் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க எடுத்து வந்தார். பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறேன், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என் மகளுடைய ஜாதகத்தை ஃபைனல் பண்ணும்போது உங்களிடத்துல வரணும்னு வந்தேன். பார்க்கிறேன், அவர் எல்லாம் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. நிச்சயத்துக்கெல்லாம் அரங்கேற்றம் பண்ணிட்டு தான் ஃபைனலா ஒரு நெருடல் மனதிற்கு. அந்த பையன் ஒரு ஏழ்மையான வீட்டை சேர்ந்தவன், தகப்பன் இல்லை, தாய் மட்டும்தான் இருக்கிறார். தன் மகளுக்கு நல்ல ஐஸ்வர்யம், ஒரே மகள் தான், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு, ஒரு தொழிலதிபர் தான். அந்த பெண் ஜாதகத்தை பார்க்கணும். தன் மகள் ஜாதகம் கடகலகணத்தில் பிறந்திருந்தார். கடகலகணத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி, 2ஆம் இடத்திலே ராகு, 2ஆம் இடத்திலே செவ்வாய், 2ஆம் இடத்திலே அந்த சூரியனும் வீற்றிருந்ததை பார்த்தேன். செங்கதிருடன் செய்சேரில் மங்கையவள் வாலிபத்தில் நூழெழப்பால் என்பது பாடல் வரி. அப்போ கடகலகணத்திற்கு 7 கூடிய களத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபத்தியம் வாய்த்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்து எரியும் நெருப்பில் அங்கே பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அங்கு அடிஷனலாக சிம்மமனையிலே சனி, ராகு, சூரியன், செவ்வாய். எந்த வகையிலும் இவர்களுக்கு முதல் வாழ்க்கை தோல்வி காண வேண்டும் என்பது நியதி, எழுதப்பட்ட விதி. அதற்கு காலம் பதில் சொல்ல வேண்டும். ஒரு திசையில மைனஸ் திசை, மைனஸான புத்திகள் வருங்காலத்துல அந்த தசாபுத்தி காலத்தை கடந்து நல்ல புத்திகள், நல்ல ஸ்தானங்கள் வரும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கை ஏற்படுத்திட்டு அந்த காலத்துல இருந்து நம்ம கடந்துருவோம். யார் வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கு? பிரச்சனை என்பது ரோட்டுக்கு வந்துடக்கூடாது இல்லைங்களாமா. அதற்காகத்தான் நல்ல நிலைப்பாடுகளை பார்த்து சீர்தூக்கி பொருத்தத்தை பார்க்கணும். அந்த அடிப்படையில பொருத்தம் உள்ள ஒரு ஜாதகத்தை எடுத்து வந்தாராம். அப்ப திருமணத்திற்கு அரங்கேற்றத்தெல்லாம் நிச்சயத்தெல்லாம் பண்ணிட்டு தான், ஐயா இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா 1 மாசம் கூட வாழ்றது என்பது அரியுது, உங்க மகள் ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அங்கேயே தோஷம் தழுவப்பட்டு அந்த பையன் வந்திருக்கிறார். இல்லையா எல்லாமே அடிச்சாச்சியா, நிறுத்தம், உங்களோட நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, முகூர்த்தத்துக்கு மட்டும் நாள் குறிங்க. இது என்னையா அது இக்கட்டான சூழ்நிலை. அப்ப உங்க ஊர்ல முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறது தான் எத்தனையோ ஜோசியர்கள் இருக்கிறார்களே, தேனி மாவட்டத்தில் இவ்வளவு தூரம் வரணுங்கிற அவசியம் இல்லையே. இல்லையா உங்க வாயில அபசகரமா சொல்லிடாதீங்க. சரி, தோல்வி காணுவதற்காக நம்ம முகூர்த்தத்தை குறிக்கணுமான்னு நினைச்சு இருந்தாலும் குறிச்சு கொடுத்தேன். எப்படியும் அம்மி மிதித்து அறிந்து பார்த்து 4 நட்சத்திரம் தேதி கிழமை எல்லாம் குறித்தாலும் இந்தந்த ஜாதகத்திற்கு இந்தந்த விதி பயன் ஒண்ணு இருக்குல்லம்மா. அதே போன்று திருமணம் அரங்கேற்றப்பட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6.5 மாசம் கழிச்சு என்னை பார்க்கறதுக்கு அந்த நண்பர் தனியாகத்தான் வந்தார். தகப்பன் தன் மகள் ஜாதகத்தை, அந்த பையன் ஜாதகத்தை, ஐயா நீங்க சொல்லி நான் அன்னைக்கு கேட்கல, பண்ணிட்டேன், ஏகப்பட்ட துன்பத்தினுடைய இதுல தான் இருக்கு, என்ன ஐயான்னு கேட்டேன். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள் இல்ல 10-11 நாள் தான் அது, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறான். சரின்ட்டு கேட்கிறானே, மருமகன் ஏதோ ஒரு பிரச்சனை அங்க கடன் இருக்குன்னு சரிட்டு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகும் மறுபடியும் வந்துட்டு ஒரு 7 லட்சம் ரூபா வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையன் கேட்க, சரி அப்பாவுக்கு தெரியும், அம்மா தெரியும், ஏதோ ஒரு கடை பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தன் மகளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் 12 லட்சம் ரூபாய் மொத்தம் டோட்டலா கொடுத்தாச்சும்மா. கடைசியா என்ன ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு
ஒரு 5000 ரூபாய் தன் மனைவிட்ட கேட்டிருக்கா. என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது, அப்பா அம்மா தான், எதுவுமே என்னால செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே இரவு நேரத்துல தூங்கும் போது அவன் என்ன பண்ணிருக்கானம்மா, அந்த 5000 ரூபாய் காசுக்காக மாங்கல்யத்தை வெட்டி அழகா அவள் பெண்ணுக்கு தெரியாம தேடி கொண்டு போயிட்டான். போனவன் 2 நாளா வீடே திரும்பல. அந்த பொண்ணும் சரி ரைட்டு ஏதோ ஒன்று வச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கையத்தை போட்டு ஏதோ ஒரு மஞ்ச கிடங்க கட்டியிருக்காங்க. அப்போ நாளடைவில் 2-3 நாள் அந்த தாய்க்கு தெரிஞ்சு பிரச்சனையாகி, இப்படிப்பட்ட மருமகன் எங்களுக்கு தேவைதானா? நான் அன்றைக்கே சொன்னேன், ஐயா இந்த ஜாதகத்தும் இந்த ஜாதகத்துக்கு இணைத்தால் வாழ்க்கை தோல்வி காணும். இதுதான் இதுக்கு நம்ம பெரியவங்க ஒரு வழி கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? இப்போ வந்து ஒரு வாழை மரத்தை வச்சு அதுக்கு தாலி கட்டிட்டு அதை அறுத்துட்டாக்க 2வது இது வந்து கணக்கு ஆயிடும்னு சொல்றாங்களே, இது உண்மைதானே? இது பண்ணலாம்? 100க்கு 100 உண்மை அல்லம்மா. இது பண்றதுனால எந்த விதமான புண்ணியமும் இல்லம்மா. நிறைய பேர் பண்ணிட்டு தாம்மா வந்திருக்கிறாங்க. ஐயா இந்த இவர்களும் பாருங்களேன், ஒரு மரத்துக்கு 2 மரமே தாலி கட்டி அந்த மனைவியினுடைய அமைப்பு பிரகாரம் முறைப்படி கோயில்ல வச்சுதான் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்றது? பரிகாரம் என்பது பரி பிளஸ் காரம். அந்த பரிகாரம்ன்றது அந்த ஜாதகத்திலே அமரப்பட்டிருக்கணுமா. எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே பரிகாரம் இல்ல. பரிகாரம் என்பது அங்க செத்தவங்க அதுல சங்கூதனம் மாதிரி அவனே செத்து போயிட்டு அவங்க அதுல இப்ப ஊதுனா பழச்சுக்குவான்னு சொன்னதை போல பழச்சுக்குவானா, அந்த மாதிரி அந்த பரிகாரமும் அங்கே எழுதப்பட்டிருந்தால் நான் நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு நானே நிறைய பேர்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன். அங்க நிலைகளே இல்லாதவர்களுக்கு எப்படி பரிகாரம் சொல்றது? அதனால வாழ்க்கையே வந்து மொத்தமும் ஜாதகத்துக்குள்ள அடங்கி இருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமாமா. பரிகாரம் பூஜை புனஸ்காரங்கள் என்ற பெயரால் ஒருவனுடைய விதி பயனை மாற்றிவிட முடியுமா? அதிர்ஷ்டக்கல்லு மோதிரம் போடுறதுனாலயோ பேரையோ ஊரையோ மாத்தி வைக்கிறதுனாலயோ வாழ்க்கை உயர்ந்துடாதுமா. சட்டியில இருக்கணுமா, அதான் ஆப்பையில வரும். இங்க விதி பயன் பிறக்கும் போது இல்ல அப்படின்னா எப்படியும் இந்த அளவுக்கு தோல்வி கண்டுதானம் ஆகணும். கண்டிப்பா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்களுடைய கரியர்ல நீங்க பார்த்த ஒரு வித்தியாசமான அனுபவம்? வித்தியாசமான அனுபவம்னு சொல்ல போனா நிறைய இருக்குமா. அதுல ஒன்றை முன்வைக்கிறேம்மா. ஒரு அன்பர் இதே சென்னை அலுவலகத்துல தான் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை பார்க்க அவருடைய ஜாதகத்தை எடுத்து தன் சகோதரனோட வந்திருந்தார். வந்திருந்தவருடைய பார்க்கிறேன், ஆடை ஆபரணங்களையும் பார்க்கிறேன். அவர் நகை நட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பிரஸ்லெட்டு மோதிரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோதிரம் 10 பவுனுக்கு பக்கமா இருக்கும். அப்படி நகைகள்லாம் அடைஞ்சு இப்படி சங்கிலாம் பார்த்தா 50 பவுனுக்கு பக்கமா உள்ள இருக்கும். அவ்வளோ கழுத்துல மின்னிட்டு வந்தது. இது மாதிரி வித்தியாசமான அனுபவம் உள்ள ஜாதகங்கள் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு சில இடத்துல மெய்மறந்து பார்க்கறேன். இவர்களுக்கெல்லாம் எப்படி ஜாதகம் இருக்கும்? நகை நட்டெல்லாம் ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பவுனுக்கு மேல போட்டிருக்கிறாரு கழுத்துல பாத்தீங்கன்னா. நகை கடல். ஆமா அப்படிதானுங்கம்மா. ஜொலிச்ச மாதிரி வந்தாரு, நகைக்கடையே வர்ற மாதிரி. அப்போ அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுது அந்த அன்பர் பிறந்திருப்பது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடம் தான் திரேகஸ்தானம்னு பெயர். இதுக்கு தான் மூர்த்தி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம்னு பெயர். கர்ணபூஷண ஸ்தானம்னு இதற்கு மட்டும்தான் இந்த 3ஆம் இடத்துக்கு தான் பெயர். நகை ஆபரணம் இந்த கழுத்து இந்த கைகளுக்கு சொந்தக்காரன்னு இந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல நடைமுறையில பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை நடைமுறையில. அப்ப கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் மறைந்து ஆட்சி பெற்று அதனோட பாருங்கள் சூரியன். அப்ப ஐப்பசி கார்த்திகை மாசம் பிறந்த ஜாதகன். அதனோட பாருங்கள் புதனும் மின்கலாகி அந்த குரு பாருங்களேன் அந்த திரேகஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்துல உச்சம். அது கன்னியா லக்னத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இந்த குரு உச்சம் பெற்று நேரடியாக அந்த செவ்வாயை அந்த குரு பார்க்கிறது. அந்த செவ்வாய் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்களே விசாக நட்சத்திரத்துல கடைப்பகுதி பாதம் 4ஆம் பாதம் அந்த விருச்சக மனையில மட்டும்தான் இருக்கு. அப்போ 3ஆம் இடங்கிறது திரேகம். திரேகஸ்தானத்திற்கு தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் அந்த உன்னதமான பிளானட் குரு. அந்த திரேகஸ்தானத்துக்கு கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சூரியன். திரேகஸ்தானத்துக்கு 11 கூடிய லாபாதிபதி. அவன் அஷ்டமாதிபதியாக வருவதனால் 4 நன்மை படைத்தவர்கள் இருக்கும் இடத்துல ஒரு தீமை படைத்தவன் சேரும் பொழுது நல்லோர்களுடைய அந்த வாட வீசும் இல்லையா, அந்த அடிப்படையில் அந்த புதன் அஷ்டமாதிபத்தியம் உடைந்து அந்த இடத்துல அழகா செவ்வாய் சூரியன் புதன் அந்த குரு நேரடியாக அந்த செவ்வாயை பார்க்கிறது. அப்ப செவ்வாய் திசை தொடங்கி 7 ஆண்டு மொத்தம் 7 வருஷமா டோட்டல் 6.5 வருஷம் ஆயிடுச்சு டோட்டலா. என்ன தம்பி பணம் மழையா கொளிச்சிங்களான்னு கேட்டேன். அதாவது சாக்கு மூட்டையில் தாயா பணம் பல 100கணக்கான கோடி ரூபா அந்த பையன் சம்பாரிச்சு எல்லாமே ரியல் எஸ்டேட் இந்த எஸ்டேட் மூலமா இடங்கள் வாங்கி போட்டு ஒரு சில ஒரு மைனஸான இடங்கள் எல்லாம் வாங்கி போட்டு 1க்கு 100 மடங்கு லாபங்களை சம்பாதிச்சு எல்லா ஐஸ்வர்யம் நகநட்டு இன்னும் ஏகப்பட்ட நகநட்டெல்லாம் சம்பாதிச்சாங்கன்னா என்னுடைய மனைவிக்கு மட்டும் 700 பவுனுக்கு மேல பண்ணி போட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்னாரு. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தசாபதி கணக்கிடுறேன். உன் மனைவிக்கு 700 பவுன் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஐயா, எத்தனை கார் வச்சிருக்கேன்னு கேட்டேன். ஒரு 6-7 கார் வச்சிருக்கேன். ஒரு வாட்டி வந்தோன்னா ஒரு நாளைக்கு மாத்தி
ஓவர் பெருமையா இருந்தது அந்த இடத்துல சொல்லும் பொழுது பார்த்து இது எல்லாமே உன்னை கை விட்டு ராகு திசை வரப்போது கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும். இதுதான் அவருடைய ஜாதகம். அதாவது நீங்க சொல்லுவீங்களாமா எல்லாமே விதிப்பயனான் ஆச்சரிய கணையோட கேட்பீங்களா, இதுக்கு என்னதான் பரிகாரம்? நாட் சொல்யூஷன். கொடுப்பதும் கிரகங்களே, எடுப்பதும் கிரகங்களே. ஒருவன் வாழ்க்கையில உச்சத்துக்கு போறதும் உச்சத்துக்கு போறதும். அந்த அடிப்படையில் என்ன எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். சரி பார்ப்போமே, காலம் பதில் சொல்லும். பேராசை பெருநஷ்டம் என்பது சொல்வதை போல நிறைய இடங்கள்ல நிறைய கடன்களை வாங்கி அவருக்கு பல நூற்றுக்கணக்கான ஏக்கரை வாங்கி கடன் போட வாங்கி வச்சுட்டார். நடைமுறையில் நல்ல திசை வாக்கியம் காலத்துல ஓகே. ராகு திசை பாருங்களேன், கன்னியா லக்னத்திற்கு 12ஆம் இடம் அயன சயன விரயஸ்தானத்திலே அந்த ராகு அமர்ந்து சனியோட வீட்டிருந்து சந்திரனும் அதே ஸ்தானத்தில் வீட்டிருந்தது. சகல ஐஸ்வர்யம் கொடுத்தவன் இந்த செவ்வாய் சகல ஐஸ்வர்யத்து பங்கத்தை ஏற்படுத்தும். படிப்படி அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்வார்களே, எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடுச்சுமா ராகு திசையில ராகு புத்தி. அடுத்தது குரு புத்தியும் வருது. குரு பார்த்தீங்கன்னா இந்த திசைக்கு அவன் நல்லோன். அந்த ராகுக்கு 12ஆம் இடத்துல லக்னத்துக்கு 11ல் இருந்தனால எல்லாமே போய் மனைவினுடைய மாங்கல்யம் கூட இன்னைக்கு கிடையாது, எல்லாம் போயிட்டு. அதை விட ஒரு மைனஸ் என்னன்னா, ஒரு பஞ்சாயத்துக்கு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. மச்சனனுக்கும் மச்சன ஒய்ஃபுக்கும் பிரச்சனை. அதுக்கு எல்லாருமே போயிருக்கும்போது இவரையும் அழைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல போகும்போது என்னுடைய நகையெல்லாம் வாங்கி என் வீட்டுக்காரரு எனக்கு தெரியாம வித்துட்டாரு வச்சுட்டாருன்னு சொன்ன உடனே அதை வேற யாருக்குமே கொடுக்கல, என் மச்சானுக்கு தான் கொடுத்தேன். அந்த 700 பவுன் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, மச்சனுடைய ஒய்ஃபுடைய நகையை வாங்கி இவர் அடகு வச்சிருக்கிறார் 8 பவுன். அந்த சபையிலையும் இவருக்கு மானம் போகுது. அப்போ என்ன, தீதும் நன்றும் பிறதரா வாரா. ஒருவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தில் இந்த ஜாதகம் இருந்தது, எல்லாமே இறுதி பகுதியில் இருக்கிறோமா முடிச்சு விடுகிறோம் ஒரே நிமிஷத்தில். அப்ப இந்த ஜாதகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, லக்னத்துக்கு 12ல் ராகு சனி சந்திரன். மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் இருந்தாலும் இவர்கள் தொலைக்க வேண்டும். அப்போ ராகு திசையில சனி புத்தி வரும் காலத்து வரையில இவர்களுக்கு பொறுமை காத்திருக்கணும். அதாவது எல்லாமே விதிப்பயன் தான், எழுதப்பட்ட ரூல். இது எதையுமே மாற்ற முடியாது. நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் சென்னையில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்களும் சென்னை அலுவலகத்தில் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் கரூர்ல ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர் கூட என்னுடைய யூடியூப் இருக்குங்க, அதுல ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ்னு சொல்லி யூடியூப்ல அதை நாளை கூட நீங்க அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பார்க்க தவறி கூட பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.